போட்டி யாருக்கும் இடையில அதுதான் இந்த தேர்தலில் நடக்க போகுது. இரண்டாவது இடம் யாருக்கு? டெபாசிட் யாருக்கு? தேர்தலுக்கு பின்பு கடையை காலி செய்ய போவது யார்? இதில்தான் தாவேக்குக்கும் திமுகவுக்குமான போட்டி நடைபெற இருக்கிறது. விஜய் என்டிஏ வேட்பாளர்களை தோற்கடிப்பதற்காகவா விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டது? இப்போ கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு யார் சொன்னது? இன்னைக்கு நீ தான் வேட்பாளர் தாவேக சார்பா. ராயபுரம் தொகுதியில் காலையில் நீ பிரச்சாரத்துக்கு போகிற. எப்படி பிரச்சாரம் பண்ணுவேன்? நோட்டீஸ்லாம் அடிப்பேன். நோட்டீஸ் அடிப்பேன், ரைட்டு. விசில் எடுத்துகிட்டு போவேன். அடிச்சுட்டு எல்லா வெட்டியும் கொடுப்பேன். விசில் அடிச்சுட்டு போனேன்னா குப்பைக்காரன் வந்திருக்காண்டு குப்பை எடுத்து கையில் கொடுத்துட்டா. சார் என்டிஏ பற்றி சொல்லிட்டீங்க, டிஎம்கே பற்றியும் சொல்லிட்டீங்க, மீதி இருக்க கட்சியை பற்றி எதுவும்? மீதி யார் இருக்கா? சீமான் அவர்கள் இருக்காரு, அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காங்க. அண்ணனை விடு, அவர் தமாஷ் பண்ணிருக்காரு. பயிற்சி தானே எடுக்க போறாரு. விட்டுறதோட பயிற்சி எடுக்கிறவங்க பற்றி வெற்றி பெறுவதற்காக முயற்சி செய்பவர்களை பற்றி தான் நாம் பேச. விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெறுவதற்கான முயற்சி செய்கிறாரு. இல்லை, அவர் சொல்வது உண்மையாக போகிறது. இந்த தேர்தலில் போட்டி யாருக்கும் இடையில டிஎம்கேக்கும் தாவேக்காக்கும் சொன்னாரா? அதுதான் இந்த தேர்தலில் நடக்க போகுது. என்ன சொல்றீங்க? உண்மை. இரண்டாவது இடம் யாருக்கு? டெபாசிட் யாருக்கு? தேர்தலுக்கு பின்பு கடையை காலி செய்ய போவது யார்? இதில்தான் தாவேக்குக்கும் திமுகவுக்குமான போட்டி நடைபெற இருக்கிறது. விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டதா? விசில் சின்னம் ஒதுக்கி அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட்டு விஜய் என்டிஏ வேட்பாளர்களை தோற்கடிப்பதற்காகவா விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டது? சார் அதுக்கு முன்னாடி சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஒரு பழைய வீடியோ வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. விஜய் அவர்களுக்கு வந்துட்டு 234 தொகுதியிலையும் வந்து தனித்தனி சின்னம் தான் கொடுப்பாங்க, ஒரே சின்னம் கொடுக்க மாட்டாங்க, மாற்றி கொடுப்பாங்க பிஜேபி அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க. சரி. ஆனால் அவங்களுக்கு ஒரே சின்னம் 234 தொகுதியிலும் கொடுத்துருக்காங்க சார். கரெக்டு. விசில் சத்தம் அதிகமாக கேட்குது. ரைட்டு. அதுவும் சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இது கொடுத்துருக்காங்க. அங்கே நெருக்கமாயிட்டாங்களா? கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டீங்க. இப்போ கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு யார் சொன்னது? இன்னும் வருவாரா? எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ முடியல சார். பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தான் சொல்லணும். சொல்கிறேன். என்ன பேச்சுவார்த்தை என்றால், இந்த சினிமா நடிகர்கள்ட்ட இருக்க பிரச்சனையே இதுதான். நாளைக்கே கூட்டணிக்கு வர்றேன், விஜயை முதல்ல ஒரு வேட்பாளராக அறிவிக்கணும் என்டிஏக்கு. எப்படி சார்? யார் இதை சொன்னது? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இப்போ பாரு தம்பி, தனியாக போட்டியிட்டால் என்ன ஆகும் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு புரிந்திருக்கும். சரியா? 52 வருஷம் ஆகி 32 வருஷம் அதில் தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சி கூட்டணியின் அவசியம் என்ன என்பதை உணர்ந்து முறிந்த கூட்டணியை புதுப்பித்ததா? எந்த கட்சி புதுப்பித்ததா? நேற்று எடப்பாடி பழனிசாமி மேடையில் பேசுனதை பார்த்து அதிர்ச்சி ஆயிடுச்சு எனக்கு. பிரதமர் புகழ்ந்து ஒரு நல்ல திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காரு, இந்தியாவோட உட்கட்டமைப்பில் சரி பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம் சொன்னார். தட் இஸ் ஃபைன். உலகத்தில் மருந்தே இல்லாத ஒரு வியாதியான கொரோனா வந்த சமயத்தில் நமது பாரத பிரதமர் அவர்கள் அப்படின்னு உடனே என்ன மருந்து கண்டுபிடிச்சாரா நமக்கு தெரியாம என்று நான் நினைத்தேன். உலகத்துக்கே வழிகாட்டினாராம் கொரோனாவை எப்படி கையாள்வது என்று. ரொம்ப டீப்பாக போவேன்னா எப்படி கையாண்டாலும் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. புரிஞ்சிருச்சு. உலகத்துக்கே மருந்து வழங்கி உலகத்தின் வழிகாட்டியாக இருந்தார் அப்படின்னு மேடையில் திரு பழனிசாமி பேசுறாருன்னா, தமிழ்நாட்டை அதிக ஆண்ட ஒரு கட்சிக்கு பிஜேபி எவ்வளவு அவசியம், கூட்டணி எவ்வளவு அவசியம் என்பது புரிந்ததால் தானே அப்படி பேசுகிறார்கள். இன்னும் சினிமா ஹீரோன்னு நினச்சிருக்கிறீங்க இல்லை? இப்போ தம்பி விசில் சின்னம் ஒதுக்கி ஆயிற்று. உங்களது வேட்பு மனுக்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடுமா? சரி, சிம்பிளாக ஒரு கணக்கு போடுவோம்ப்பா. எத்தனை சீட்டில் ஜெயிப்பாங்க சொல்லுங்கப்பா. இப்போ விசில் சின்னம் கிடச்சிருச்சு. இப்போ தான் நீ சொல்லிட்டேன் 234 சின்னம்னு சொன்னேன். பார்த்தல விசில் 234க்கு ஒரே விசில் 3 விசில் வச்சா வெந்துருச்சுன்னு எடுத்துடணும். கொடுத்துட்டுல. இப்போ எத்தனை தொகுதியில் ஜெயிப்பாங்க சொல்லுப்பா. சீமாயிட்டு வரா? ஏன் எப்போ தான் விசில் கிடச்சிருச்சுல்ல, சீமாயிட்டு வரா? ஆயிடுவா சார். எப்படிப்பா நம்பிக்கை சொல்கிறேன்? இல்லை சார், நான் ஒரு அணில், அதனால ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு சொல்கிறேன். நான் ஒன்றும் தவறு சொல்ல, அணிலாக இருப்பது ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. எப்படின்னு சொல்லு கொஞ்சம். சார் அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டான் சார். ரகசியம். ஆமாம், ரகசியம். ஏன் சார், அண்ணன் சீமான் அவர்களே சொல்றாரு நான் வந்து முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னு. அப்ப விஜய் அவர்கள் சொல்லக்கூடாதா சார்? அப்ப சீமான் சொல்றது போலதான் நீங்க சொல்றதையும் எடுத்துக்கணும். அப்படித்தானே? ஈக்குவல்ட்டி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். சிம்பிளா சொல்றேன் தம்பி. அதிமுக ஒரு தொகுதிக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கு சொல்லு? 20 கோடி. திமுக எவ்வளவு ஒதுக்கி இருக்கு சொல்லு? 35 கோடி 40. இது இந்த 2 கட்சிகளும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கட்சிகள். சரியா? கொடுப்பாங்க, 2 பேரும் கொடுப்பாங்க. அதனால இது பட்ஜெட்டு. பணமே கொடுக்க வேண்டாம். சுமாராக ஒரு வேட்பாளருக்கு ரஃபாக எவ்வளோ செலவு பண்ணணும் சொல்லு? 5 கோடி. 5 கோடி மினிமம். ஓகே, ரீசனபிள் அமௌண்ட்டு. அட்லீஸ்ட் 2. ஏன் அவ்வளோ போகிறேன்
2 கோடி செலவு பண்ணும். ரைட்டா? நான் சொல்கிறது ஒரு தொகுதியில் எத்தனை தெரு இருக்கும், எத்தனை வார்டு இருக்குன்றது தெரியும் உங்களுக்கு. ரைட்டா? ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு இன்றைக்கி நீ தான் வேட்பாளர் தாவேக சார்பாக. ஓகே. ராயபுரம் தொகுதியில் காலையில் நீ பிரச்சாரத்துக்கு போகிற. எப்படி பிரச்சாரம் பண்ணுவேன்? நோட்டீஸ்லாம் அடிப்பேன். நோட்டீஸ் அடிப்பேன். ரைட்டு. விசில் எடுத்துகிட்டு போவேன். ஆ, அடிச்சுட்டு எல்லா வீட்டையும் கொடுப்பேன். விசில் அடிச்சுட்டு போனேன்னா குப்பைக்காரன் வந்திருக்காண்டு குப்பை எடுத்து கையில் கொடுத்துட்டா அப்படியா? அது மட்டும் அடித்தா போதாது. எப்படி பிரச்சாரம் பண்ணுவேன் சொல்லு. சார் எல்லாத்தையும் போய் இந்த மாதிரி கொள்கையில் சொல்லுவேன். தனியாக போய் கேட்பியா? இல்லை, நிறைய பேரை கூட்டிகிட்டு வரணும். அந்த நிறைய பேர் டெய்லியும் வேலை வெட்டிலாம் விட்டுட்டு 30 நாள் உன் கூட சும்மா வருவானா? மற்றதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். சோறு வாங்கி போடணுமா 3 வேளை? ஆமாம். இங்கே சென்னையில எல்லா இடத்துலையும் சரக்கு வாங்கி தரணும் இல்லையாப்பா? எல்லாம் வரமாட்டாங்க. அது போக கையில் காசு தரணும். ரைட்டா? 1000 ரூபாய்க்கு கம்மியாக யாரும் வர்றதில்லை. இன்றைக்கெலாம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள் போலலாம் இல்லை, அவங்களே ஆர்டிஜிஎஸில் துட்டு வாங்கிட்டு இருக்காங்க. சரியா? வேணும். இப்போ ஒரு 30 நாளைக்கு கூட எப்படி ஒரு 30 பேராவது வேணும்ல அவன் கூட வர்றதுக்கு. விஜய் வந்தால் யாருமே கூப்பிடாம வருவாங்க. என்ன நீ போனால் வருவாங்களா? நீ தான் ராயபுரம் தொகுதியோட தாவேக வேட்பாளர். சொல்லு. நீங்கள் ஏன் சார் தாவே கிட்ட காசு இல்லைன்னு நினைக்கிறீங்க? சரி, எங்கே இருக்குது சொல்லுப்பா. ஆதவர்ஜுனா இருக்கார்ல. இது பற்றி தான் நான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன். மாமனாரை கூப்பிட்டு மருமகம் பண்ணுறதுக்காக நீ ஜெயிலுக்கு போறியான்னு கேட்டுட்டார் அமித்ஷா. யார் மருமகன்? ஆதவர்ஜுனா. பாசிச பாஜகன்னு சொல்லுனுக்கிறான். நீ பாட்டுக்கு அவனுக்கு துட்டு கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொன்ன உடனே மாற்றின்னு லோனாக கொடுத்துருக்கேன். லோன் கொடுக்க நீ இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ரைட்டா? அந்த பேங்க் க்ளோஸ்டு, ஷட்டர் சாத்தியாச்சு. வேற சரி, ஆதவர்ஜுனா கொடுக்குறதா இருந்தால் கூட ஆதவர்ஜுனா அவர் தொகுதிக்கு செலவு பண்ணுவாரா, 234க்கு செலவு பண்ணுவாரா? அதுக்கு தானே சார் அவர் இருக்காரு. ஆமாம், அவர் தான் மாநாடுக்கு எல்லாத்துக்குமே அவர் செலவு பண்ணிட்டு இருந்தார். ஒரு மாநாடு செலவு பண்ணலாம், 2 மாநாடு செலவு பண்ணலாம். 234 இப்போ நீயே வந்து சொன்ன 5 கோடி தேவைப்படுன்னு நான் 3 கோடி சொன்னேன். எவ்வளோ ஆச்சு 234 கோடி தொகுதிக்கு? 1000 கோடி. 500 கோடி வை. 500 கோடி இருக்கா? ஏன் சார் விஜய் அவர்கள்ட்ட இல்லையா சார்? நிறையா படம் நடிச்சிருக்காரு. இத்தனை படம் நடித்து சம்பாதிச்சு இன்கம் டேக்ஸ் வேறு ஃப்ராடுத்தனம்லாம் பண்ணி 500 கோடி பேங்க்கில் வச்சுருப்பாரு. அதை எடுத்து மொத்தத்தையும் எலெக்ஷனில் செலவு பண்ணிவிட்டு எல்லாம் விசில் அடிச்சுட்டு தின்னுட்டு போயிடுவாங்க. அவர் தெருவில் நிற்கிறதா? சினிமா வேறு நடிக்க மாட்டேன்ட்டாரு. சொல்லுப்பா. என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க? ஏன்பா இந்த பாரு, நான் என்ன சொன்னேன்? நீ ஒரு அணிலா இல்லை ஜெயிப்பான் சிஎம் ஆவேன்னு சொன்னேன். நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், பதில் சொல்லு. சார் எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க ஜெயிச்சிருந்தான்னு சொல்லுவாங்க. நீ அதெல்லாம் பார்த்து அதே மாதிரி நீயும் வந்து நாம் தமிழர் எப்படி ஜெயிச்சிடும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நாங்களும் தமாஸ்க்கு சொல்கிறோன்னு சொல்கிறியா?